ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நண்டு மிளகு கிரேவி அதுதான் வந்து செஞ்சோம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா அருமையாகவும் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. எப்படி செய்யறதுன்னு நண்டு பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போதே நல்லா வந்து நாவில் எச்சில் ஊறுற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இல்லையா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு நல்ல பொருத்தமான நல்ல சூப்பரான இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம நண்டு பெப்பர் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். மிளகு போட்டு நல்லா காரசாரமாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற நல்ல அருமையான ஒரு சைட் டிஷ் தான் இது. ரசம் சாதம் மற்றும் நல்ல ஒரு சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நண்டு கிரேவி. நல்லாவே வந்து கோல்டு எஃபெக்ட்டுக்கெலாம் நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெப்பர் கிரேவி. இப்போ இதில் கரெக்டாக 1 கிலோ நண்டு இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 முறை வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெப்பர் கிரேவின்றதுனால பெப்பர் கரெக்டாக நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 15 பற்கள் பூண்டு தோலோடு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக, 1 டீஸ்பூன் சீரகம், அரை துண்டுலேருந்து 3/4 துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வற்றல் மிளகாய் 2-3. இது எல்லாமே வந்து எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு, தனியா, சீரகம், அதே போல் சோம்பு, வற்றல் மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி, கருவேப்பிலை, அதே போல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுப்படுத்தி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும் போது ஒரு 1/4 துண்டு வெங்காயம் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா சாந்து போல் மழை நைஸாக வரும். இதுதான் நம்ம நண்டு கிரேவிக்கு நம்ம சேர்க்க போகிற முக்கியமான மசாலா பொருட்கள். முதல்ல இதை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் ஆற விட்டு. இது போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வரணும், அதிகமாக செவந்து வரக்கூடாது. இது நல்லா செவந்து வர டைமில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது 3த்தையும் சேர்த்து நம்ம ஒரு வறுத்து இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது 1/4 துண்டு வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா நல்லா சாந்து போல் நைஸாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பாருங்கள், ஆற விட்ட மசாலாவில் 1/4 துண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதில். இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல பொடி பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாந்து போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நமக்கு குறப்பாக தான் வரும், ரொம்ப நைஸாக வராது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு கிரேவிக்கு தேவையான பொருட்கள் தாளிக்க 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 3-4 பச்சை மிளகாய் தாளிக்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவை நம்ம கீரி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு அரை பாகு நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சால்ட் விட கல்லுப்பு நம்மளுடைய ஹெல்த்துக்கு எப்பவுமே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் சீக்கிரம் இன்னும் குயிக்காக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நண்டில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதங்க விட்டுக்கணும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நல்லா வந்து நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டோடனே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்த அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை பூராவும் வந்து போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் பூராவும் நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்காமல் தான் சேர்க்குறேன். இது இன்னும் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும். அரைச்சி போடும்போது கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டை விட இப்படி நீங்கள் அரைக்காமல் போட்டு பாருங்கள், தக்காளியை டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தோடனே நம்ம நண்டு வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெசரி வச்சுருக்கக்கூடிய மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கக்கூடிய நண்டை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா ஒரு கலரி விடணும். பொறுமையாக வந்து கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து மசாலா நல்லா இதில் ஊறும். நல்லா ஒரு நிமிஷம் கழித்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன் நான். மசாலா சூப்பராக வந்து நண்டோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ ஜார் கழுவுன தண்ணி இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா நம்ம ஊற்றி விட்டுடலாம். இதோட நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ நான் கரெக்டாக 100 ml அளவுக்கு தண்ணி விடுறேன். நண்டும் வந்து நல்லா குக் ஆக நமக்கு தண்ணி வரும். இப்போ நம்ம ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு கூட வந்து நமக்கு பத்தாமல் வந்ததுன்னா காரம் பெப்பர் அப்படி இல்லைன்னா வந்து மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நண்டு பெப்பர் கிரேவி நல்லா அருமையாக நமக்கு ரெடி ஆகுது. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவு தேவைப்பட்டது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ நல்லா இன்னும் ஒரு கொதி வந்தவுடனே நமக்கு எவ்வளோ வந்து காரம் நமக்கு பத்தாமல் வருதான்றது பார்த்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு காரத்தோட அளவு நல்லாவே தெரியும். தேவைன்னா பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து ரொம்பவே ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். காரம் கரெக்டாக வந்து ஒரு 3/4 பாகம் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் தூள் தான், அதிக காரம் இருக்காது. 1/2 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா நமக்கு குக் ஆகி வந்துடும். இது போல் மூடி போட்டு விட்டுருங்க, தட்டு போட்டு மூடிடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு நண்டு பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால அந்த நண்டில் இருந்த தண்ணிகள் பூரா வந்து வர நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இன்னமும் வந்து நல்லா நமக்கு சுண்டி வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா நல்லா நமக்கு தொக்கு போல் வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சியே போதும் நமக்கு, நல்லா வந்து இந்த கிரேவியே போதும் அப்படின்னாக்கா ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு நண்டு மிளகு கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நல்லா தொக்கா வேணுன்றதுனால நல்லா கிரேவியை ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா சுருள விட்டேன். எவ்வளோ வந்து அருமையாக இருக்குது பாருங்கள் கிரேவி. நமக்கு சாதத்தில் போட்டு நல்லா பிடிச்சு சாப்பிட நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம். உண்மையான நண்டு பெப்பர் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்டியாக சாப்பிடும்போதே வாயில் நல்ல எச்சில் ஊறுது இல்லையா, சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா உங்களுக்கு. நீங்களும் இது போல் இந்த மெத்தட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு நல்ல கோல்டு எஃபெக்ட் எடுக்கும் மிளகானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க. டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.